ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ். நம்ம எல்லாருமே இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம பண்ணுறக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா, ஜென்ரலான ஒரு ஐடியா எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுது அப்படிங்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும், அதில் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டிவிடெண்ட்ஸ்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸோ அந்த டிவிடெண்ட் எனக்கு நல்ல ஒரு இது கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் இதை தாண்டி நம்மளால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆக்சுவலாக அது உண்மை தான். அது எப்படி பண்ணணும், அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எல்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோவிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெண்டிங் அண்ட் பாரோவிங் அப்படிங்கிற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான வேர்ட். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம டைரெக்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இந்த டேர்ம்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், லேண்ட் வாங்குவோம், கரெக்டுங்களா? ஸோ சிலது ஊருக்குள்ளே வாங்குவோம், சில இது நம்ம ஊருக்கு வெளியில் வாங்குவோம், சிலது மெயினான இடத்துல வாங்குவோம், சிட்டிஸில் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இடம் வாங்கி வச்சுருப்போம். பட் இது என்னென்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கேஷ் கொடுத்து இடத்த வாங்கி வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்தோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போகலாம், இல்லை அப்படியே கூட இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு மெயினான ஒரு என்ஹெச்சில் நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த இடம் சும்மா இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, 2 ஆப்ஷன் உங்களுக்கு தோணுது. ஒன்று, நம்ம அந்த இடத்த அப்படியே வாடகைக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு தோணுது. அப்படின்னு என்ன, சிம்பிள், இடம் வாடகைக்கு அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னம்னா கால் பண்ணி கேட்பாங்க, நாங்கள் இந்த இடத்த வாடகைக்கு எடுத்துக்கிறோம், என்ன ரெண்ட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இந்த ரெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது அவங்களுக்கு ஓகே அப்படின்னா தென் அந்த இடத்த அவங்க எடுத்து அவங்களோட பிஸ்னஸை பண்ணாங்க, நமக்கு மந்த்லியான ரெண்ட் கொடுப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளே ஒரு கடை கட்டி என்ன பண்ணலாம், அதை வாடகை கொடுக்கலாம். இந்த 2 இதுலேயுமே என்ன அப்படின்னா, இடம் நம்மளோடது தான், நம்மக்கிட்ட தான் இருக்க போகுது. பட் வாடகை மட்டும் வரும். இடத்தா நம்ம ஜஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாலுமே, இடம் மட்டுமே கொடுத்தோம்னாலுமே வாடகை வரும், இல்லை கடையாக கட்டி நம்ம விட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வாடகை வரும். இந்த 2 இதுலேயும் நமக்கு வாடகை வரும். இப்போ இதே இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸ்லேயும் பண்ண போகிறோம். அப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், அது எப்படி பாசிபிள்? நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுருக்கோம், அந்த ஸ்டாக் மேலேயும் போகலாம், இல்லை அப்படியே சைட்வேஸில் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கீழே கூட வரலாம். இதை எப்படி நம்ம ரெண்ட்டுக்கு கொடுக்கறது, யார் வாங்குவா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான். ஸோ இங்கே தான் இந்த செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோவிங் மெக்கானிசம் வருது. இப்போ சிம்பிளாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்ஸ் நீங்கள் லாங் டேர்முக்கோ இல்லை டிவிடெண்ட்ஸ்க்காகவோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த ஷேர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஸ்எல்பிஎம் வழியாக லெண்ட் பண்ணலாம். லெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வாடகைக்கு கொடுக்குறோம், ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்க பாரோ பண்ணுவாங்க. பாரோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ நாள் அவங்க அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சுருக்காங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த எஸ்எல்பிஎம் கான்செப்ட். பட் இதில் சில டவுட்ஸ் வரும். என்ன அப்படின்னா, இப்போ நான் என் ஷேர்ஸை அப்போ நான் செல் பண்ணுறேன்னா அப்படிங்கிற டவுட் வரும். கிடையவே கிடையாது, நீங்கள் தான் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க. பட் என்ன பண்ணுறோம்னா, லெண்ட் பண்ணுறோம், சும்மா வாடகைக்கு தான் கொடுக்குறோம். எப்படி அந்த லேண்டில் பண்ணமோ அதே இதை தான் இங்கே பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்துடுதுன்னா, அப்போ ஷேர்ஸை நம்ம கொடுத்துருவோமா அப்படிங்கிற டவுட் வரும். அப்படின்லாம் கிடையாது. ஓகே, இப்போ இது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தன்னில் வெப்பில் பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு தன் வெப்பில் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னே ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த எஸ்எல்பிஎம்க்கான கம்ப்ளீட் டேஷ்போர்ட். ஸோ இதை பற்றி ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இப்போது லைவில் என்ன அப்படின்னா, இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸுக்கெலாம் டிமாண்ட் இருக்குது. இப்போது நம்ம கிட்ட நிறைய இடங்கள் இருக்கலாம். பட் எல்லா இடமுமே வாடகைக்கு போகுமானா போகாது, கரெக்டுங்களா? ஒரு சிலது ஊருக்குள்ளே இருக்கும், ஒரு சிலது ஊருக்கு வெளியில் இருக்கும், ஒரு சிலது தான் மெயினில் இருக்கும். அப்போ அந்த மெயினில் இருக்கிறதா நல்லா டிமாண்ட் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோர் போட்டால் நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் தேடிட்டு இருப்பாங்க. அப்போது எந்த இடத்துக்கு டிமாண்ட் இருக்கோ அதுதான் சீக்கிரமாக போகும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. இப்போது எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கேஃபின் டெக்னாலஜிஸ் இது டிமாண்டில் இருக்குது. இதில் இந்த 4th March 2026 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் எக்ஸ்பைரி. ஸோ இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இப்போது நம்ம இதை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அந்த ஷேர்ஸ் அப்படின்னா அவங்க நமக்கு ரிட்டர்ன் எப்போ கொடுத்துருவாங்க, 4th மார்ச்சில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். எவ்வளோ குவான்டிட்டி டிமாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 323 குவான்டிட்டி தேவைப்படுது. இப்போ உங்ககிட்ட ஒரு 100 குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து ரெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எவ்வளோ குவான்டிட்டிஸோ நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ இதை எல்லாமே நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆர்டர் புக்ஸில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட பாஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த ரெண்டல் இன்கம் வரும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னென்னா இப்போ லைவில் என்னென்ன இதுக்கு டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், லைவ் தான். ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன, மார்க்கெட் வாட்ச். அதாவது இன்னைக்கு ரெண்டிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஆர்சிடிசி வந்து இந்த ருபீஸில் வந்து ட்ரேட் நடக்கிறது. ப்ளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டட் குவான்டிட்டி என்ன, ஆவரேஜ் ரெண்ட் ஒரு ஷேருக்கு என்ன ரெண்ட் வந்து கொடுக்குறாங்க, லாஸ்ட் ஆஃபர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த மேக் ஆஃபர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக்ஸில் வந்து எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து டிமாண்டில் இருக்குது, எதுக்கெல்லாம் நம்ம ரெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல அப்பியர் வந்து ஆகும். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெண்டிங் அண்ட் பாரோவிங் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. லெண்ட் மட்டும் பண்ணுறது மட்டுமே இந்த எஸ்எல்பிஎம்மோடது இல்லை, பாரோவும் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து லெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஷேர்ஸ் வந்து நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்போ சில ஷேர்ஸ் வந்து நமக்கு வாங்குற மாதிரி இருக்கும், நான் பாரோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வருவோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பாரோவும் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய ஷேர்ஸை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன். ஓகே, அதை ஒரு பாரோவர் வாங்குறாரு. இப்போது இவங்க அந்த வாங்குறாங்க பார்த்தீங்களா, வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் தான் ஃபஸ்ட்டு. நான் ரெண்ட்டு கொடுக்குறேன், அவங்க வந்து வாங்குறாங்க, அதுக்கு எனக்கு ரெண்டல் இன்கம் வருது. ஓகே, அந்த ஷேர்ஸை வாங்கி அந்த பாரோவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற டவுட். மோஸ்ட்லி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஷார்ட் செல்லிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற வாங்கி அதை வந்து ஷார்ட் செல்லிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு ஸ்டாக் வந்து உங்ககிட்டேருந்து பாரோ பண்ணது வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து பாரோ பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, அவர் வந்து பாரோ பண்ணிட்டார். இப்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 900 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது 1000லேருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 1000ல் வந்து ஷார்ட் செல் பண்ணுறாரு. எகெயின் இது வந்து 900 ருபீஸ் வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அதை பைபேக் பண்ணிடுறாரு. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டும் வந்துடுது. ஸோ அவர் வந்து உங்ககிட்ட ரிட்டர்னும் கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ இதில் வந்து அவருக்கு லாபம், கரெக்டுங்களா. ஏன்னா 1000 ரூபாயில் செல் பண்ணி 900 ரூபாயில் வந்துட்டு பை பண்ணிட்டார். ஓகே, இப்போ ரெண்டாவது சினாரியோ வந்து எடுக்கலாம். மேபி அவரோட ப்ரெடிக்ஷன் தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்போ 1000 ரூபாய்க்கு செல் பண்ணது 1100 ரூபாய் போயிடுச்சு. ஆனால் எக்ஸ்பைரி டேட்டு உங்களுக்கும் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அவர் ரிட்டர்ன் கொடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு, உங்கள்கிட்ட அவர் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா எகெயின் வந்து அதில் லாஸ் புக் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஷேர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவார். இப்போது இந்த ரெண்டு சினாரியோவில் நமக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஷேர்ஸை கொடுத்துட்டீங்க. இப்போ இதனால உங்களுக்கு இந்த ரெண்டு சினாரியோவில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா பாரோவர் வந்து அவர் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவர் வந்து நியூட்ரலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது வந்து என்ன வந்து ஆல்ரெடி நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒருவேளை எனக்கு ஷேர்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். அப்படிலாம் நடக்காது. பிகாஸ் என்ன அப்படின்னா இந்த எஸ்எல்பிஎம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெகுலேட் பண்ண ஒரு இது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களோட ஷேர்ஸை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது பார்த்துட்டோம். மூணாவது, இப்போது ஒருவேளை அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, இல்லை ப்ளெஜ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட பாரோ மட்டும்தான் பண்ண முடியும். அதை வந்து அவர் ஷார்ட் செல்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த எஸ்எல்பிஎம் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ரியல் லைஃப்லோட நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த பாரோ பண்ணவர் அதை வாங்கி என்ன பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருக்குமே தோன்றது என்னென்னா, நான் வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன், இப்போ டிவிடெண்ட் வந்து கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க, இப்போ என்ன நடக்கும், யாருக்கு இது போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் வரும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஷேர்ஸை ரெண்ட்டுக்கு வெளியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா
அந்த டிவிடெண்டோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது உங்களுக்கு தான் வரும். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ஷேர் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ டிவிடெண்ட் எவ்வளோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹10 பர் ஷேர். இப்போ உங்களோட ஷேர் மொத்தம் எவ்வளோ, 100 ஷேர் இருக்குது. ஓகே, ₹10 பர் ஷேர். அப்போ டோட்டலாக ₹1000 ஆச்சு டிவிடெண்ட் மட்டுமே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு வெளியில் கொடுத்துட்டிங்களா, இப்போ அந்த ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்குது, பாரோவர்கிட்ட வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பாரோவருக்கு தான் வந்து அதை கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு தான் போகும். இப்போ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா அதே வேல்யூவை அதே அமௌண்ட்டை வந்து பாரோவர்கிட்டருந்து வாங்கி அதை உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதாவது டிவிடெண்ட் காம்பன்சேஷன் சம்திங் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன், போனஸ், ஸ்பிளிட்டு, டிவிடெண்ட்ஸு இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கானது தான். அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ப்ராசஸில் வரும். இதுதான் வந்து இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இந்த இதிலே வந்து எடுத்துக்கலாமே. இப்போ இதை நம்ம இந்த எஸ்எல்பிஎம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தன் வெப்பில் ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிறதே இருக்கும். நீங்கள் ஆக்டிவேட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட்டிங் ரெண்டிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 299 வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆக்டிவேஷன். நெக்ஸ்ட் இதுக்கான சார்ஜஸ் என்ன, ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு 10 குவான்டிட்டி வந்து நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஆர்டர் எஸ்டிமேட்டர்னு ஒன்று இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோட்டல் ரெண்டல் ஃபீஸ் வந்து என்னென்னு இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் வந்து இந்த 2026 எண்டு வரைக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 0 தான். எந்த ப்ரோக்கரேஜுமே எஸ்எல்பிஎம் மார்க்கெட்டுக்கு வந்து கிடையாது. பிகாஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆன்லைன், எண்ட் டு எண்ட் ஆன்லைன். ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணுங்கிறதே இல்லை, கம்ப்ளீட்டாக ஆன்லைன் அப்படிங்கிறதுனால மக்கள் நிறையா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால தன்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கவும் முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கிறது. இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இதை வந்து நம்ம எந்த டைமில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வேணா இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து சிம்பிளிஃபைடாக எனக்கு ஒரு இது வேணும் அப்படின்னா அதாவது நல்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ், ஓகேங்களா, அதேமாதிரி எஃப்என்டோ மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்கிற கம்பெனிஸ், அதேமாதிரி மைல்டு புல்லிஷில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டலுக்கு வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போனாலும் ஓகே தான், அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. இந்த ரெண்டல் இன்கமும் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்என்டோ மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு ஏற்ற அதே குவான்டிட்டியை வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக்கோட லாட் சைஸ் வந்து 500 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதாவது 500 குவான்டிட்டி. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 500 ஷேர்ஸே வந்து இவங்களோட டிமேட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போது அந்த 500 ஷேர்ஸையுமே இவங்க ரெண்டலுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு சைடு ரெண்டல் இன்கம் வரும். ஓகேங்களா, இந்த 500 ஷேருக்கு. இன்னொன்று ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா, இப்படி செல் பண்ணும்போது என்னென்னா ஒருவேளை அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு சைட்வேஸில் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப மைல்டான புல்லிஷில் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்குதுனாலும் சரி, உங்களுக்கு இந்த கால் ஆப்ஷன் செல் பண்ணதில் ப்ராஃபிட் வரும். அதேமாதிரி ரெண்டல் இன்கம்லையும் ப்ராஃபிட் இருக்கும். அதாவது இந்த ரெண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரேராக சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா குவான்டிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து அதே குவான்டிட்டியை வந்து நம்ம ஷேர்ஸில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது. பட் இதே இது வந்து ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லாங் டேர்முக்கு நம்ம ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னம்னா அதில் நல்ல நல்ல கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்மளோட இதில் வந்து ரெண்டிங்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, அதே மாதிரி வந்து அது சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டல் இன்கமும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஹோல் கான்செப்டே. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிகாஸ் என்ன அப்படின்னா இது வந்து எஸ்எல்பிஎம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக புதுசு. இதுக்கு முன்னாடி இது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் என்ன இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆஃப்லைனில் இருந்துச்சு.
பட் இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்படிங்கும்போது வந்து இதை நீங்கள் ஈஸியாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும், எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.